காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நிவின் பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாரும் வந்து விருப்பப்படி கல்யாணம் பண்ணலாம் ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஹம், யமுனாக்கும் வந்து நிவினுக்கும் கல்யாணம் பண்ணணும், இதை நீங்கள் தான் எங்கள் வீட்டில் பேசணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து அவங்க வீட்டில் பேசி சம்மதிக்க வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை நிவினும் அவங்க பேரண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வராரு. நிவினோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிவின் எல்லாருமே வந்து இங்கே வராங்க. இங்கே விஜய் வீட்லேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை நிச்சயதார்த்தம் நடக்க போகும்போது விஜய் வந்து நிவின்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு. கங்க்ராட்ஸ் ப்ரோ, நீங்கள் வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான், ஏன்னா யமுனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு செமையாக கடுப்பாகிறாரு நிவின். அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் நல்ல காலம் வந்து எப்படியும் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். அதை விட்டுட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணியது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதானே செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், காவேரிக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று. அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் எப்படி காவேரிக்காக வெயிட் பண்ணுவீங்க? பாருங்கள், யமுனாவை நிச்சயம் தான் பண்ணுறேன், அதுவும் காவேரிக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல காவேரிக்காக வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு, இப்போது புரிஞ்சுக்குங்க, இந்த நிச்சயம் எல்லாமே காவேரிக்காக தான், உண்மையிலே இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு ஒன்று. அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இது காவேரிக்கு தெரியுமா, நீங்கள் காவேரி ஏமாத்துற விஷயம்? இங்கே பாருங்கள், காவேரிலாம் நான் ஒன்றும் ஏமாத்தலை. யமுனாவுக்கு விஷயம் தெரியாமல் தான் அவள் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளே விட்டு கொடுத்துருவா. ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சி பாண்டிங் அந்த மாதிரி அப்படின்னோடனே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ப்ரோ, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு, நிச்சயம் பண்ண போகிறீங்க, இனிமேட்டு உங்கள் வாழ்க்கை யமுனா கூட தான், நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கு காவேரி பற்றியில் இழுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், காவேரியை நான் இழுக்கலை. காவேரி கண்டிப்பாக 2 மாதம் கழித்து உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துடுவாள். அப்போது எல்லாருக்கும் விஷயம் தெரியும்ல, அப்போது யமுனாவுக்கு தெரிய வரும். அப்போது யமுனாவுக்கு வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா, அவளே வந்து விலகிடுவா. அதுக்கப்புறம் நானும் காவேரியும் கண்டிப்பாக ஒன்று சேருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதால தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஓ, இப்படி ஒரு நம்பிக்கை நீ வச்சுருக்கியா? யார் சொன்னா அக்ரிமெண்ட்டு 2 மாதத்தில் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு? இது லைஃப் லாங் அக்ரிமெண்ட் பாஸ், எப்போவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் விஜய் நினச்சிக்கிறாரு. ஓ, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆனால் காவேரி யமுனா இதெல்லாம் உண்மை நினைக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்போது நிச்சயம் பண்ண பொண்ணு வந்து ஏமாற்றுவீங்க, அப்படி தானே? இங்கே பாருங்கள், உங்கள் அகராதியில் ஏமாத்தல் வச்சுங்க. ஆனால் ஏன் அகராதியில் அப்படி கிடையாது. யமுனாவே வந்து கண்டிப்பாக இந்த நிச்சயமும் வேணாம், இந்த கல்யாணமும் வேணாம், நான் அவளே முடிவு பண்ணுவாள். அவள் முடிவு பண்ண நான் வைப்பேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லுவேன். அப்போ தெரியும்ல அவளுக்கு எல்லா விஷயமும். அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க அக்காக்காக அவள் விட்டு கொடுப்பா. இப்போ காவேரி வந்து யமுனாவோட வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் வாழ்க்கை விட்டு கொடுக்குறா. அதே மாதிரி தான் யமுனாவும் காவேரி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்குன்னு லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விட்டு கொடுப்பா. இது நடக்க தான் போது பாருங்கள். நான் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் காவேரிக்காக இவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் யார் என்ன தெரியுமா? அவள் மேலே நான் வச்சிருந்த காதல். இப்போ அது புரிஞ்சுக்குங்க காதல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓ, அப்படி அப்படி வரீங்க. சரி சரி, நீங்கள் நினச்சது நடக்குதா இல்லை நடக்காமல் போதான்னு சொல்லிட்டு பார்க்க தானே போகிறோம். விடுங்க பாஸ், இன்னும் 2 மாதம் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே முறைக்கிறாரு நிவின். ஓ, இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கானா இவன்? அதனால தான் காவேரி வந்து அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சானா? இதை இப்படியே விடக்கூடாது. எப்படினாலும் இந்த நிவினுக்கு கடைசி வரைக்கும் யமுனா தான், அது தீர்க்கமாக இருப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம காவேரி விட்டால் தானே இவன் வந்து இந்த மாதிரிலாம் யோசிப்பான். நம்ம தான் காவேரி விடவே போகிறதில்ல. காவேரி லைஃப் லாங் நம்மளுக்கு தான், நம்ம கூட தான் இருப்பா. காவேரி இல்லாத ஒரு லைஃபை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது இவனுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் தெரிய வைக்கிறேன். அக்ரிமெண்ட் முடியும்ல, அன்னைக்கு காவேரிக்கு இவனுக்கு எல்லாருக்கும் நான் தெரிய வைப்பேன். காவேரிக்கிட்ட நான் கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டை அவன் முன்னாடி கிழிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் என்ன, நானும் காவேரி லைஃப் லாங் சேர்ந்து நிவினும் அதை புரிஞ்சுக்கிட்டே விலக வேண்டியது தான். அதுக்கப்புறம் நிவின் பிரச்சனையே இருக்காது நம்மளுக்கு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.